Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு travel vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே, வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 days வந்து லீவ் கிடச்சிது ஆரத்யாவுக்கு. ஸோ அதனால இங்கேருந்து ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காலாம் இல்லை ட்ரிப்பு. ஸோ சென்னைக்குள்ளேயே வந்து ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை இந்த வேலைன்னு வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ப்ராப்பராக செட்டில் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி 4 days லீவ் இருக்குது, கண்டிப்பாக எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்கெங்கேயோ வந்து பிளான் பண்ணோம். பட் கடைசியாக வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால ரெசார்ட் போகிறது தான் நம்மளுக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் தான் புக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டி ரெசார்ட்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு பெருசாக எந்த ரெசார்ட்டும் வந்து அங்கே கிடைக்கல. ஸோ அதனால வந்து நம்ம சென்னைக்குள்ளேயே ஈசிஆர்லேயே வந்து ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பீச் ரெசார்ட் கிடையாது, இது ஒரு வில்லேஜ் ரெசார்ட்டு. ஸோ ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈசிஆர் கிட்ட இருக்கு. ஸோ ரெசார்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தல் வில்லேஜ் ரெசார்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு 45 minutes 50 minutes நாங்கள் போகும்போது மேப் பார்த்துட்டே போனதுனால ஒரு 1 hour ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் ரூட் தெரிஞ்சு நம்ம போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் 45 minutesல நம்ம வந்து அங்கே ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ மகாபலிபுரம் அப்படின்னாலே இந்த சிலைங்க தாங்க, எங்கே பார்த்தாலும் இந்த சிலை செய்கிற கடைங்க தான் வந்து நிறைய இருந்துச்சு. சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்குமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வில்லேஜ் ரெசார்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லேஜ் தீம்லேயே தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக நாங்கள் எய்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக மட்டும்தான். ஸோ குழந்தைங்க ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிலாக்ஸேஷன் மூடே வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ இந்த எஸ்தல் ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தோம். ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே கூட கேட்டோம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சூப்பரான பிளேஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கண்ணு மூடிட்டு இதை வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வில்லேஜ் தீமில் தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 days and 2 nights வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 night போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் ஆரத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் போயிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அப்செட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் வந்து இருக்கலாம் அப்படின்னு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போட்டது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளுக்கு அந்த ஆக்டிவிட்டி ஸ்விம்மிங் அது இதுன்னு பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா 2 நாள் ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா கூட அர்ஜென்ட்டாக நீங்கள் வரணும், குழந்தைங்களோட வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் காலையில் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம், ஆல்ரெடி ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 o'clockலாம் கிளம்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12:15 எல்லாமே ரீச் ஆயாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்க் அது இதுன்னு வச்சுருந்ததுனால திருத்திப்பாக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. அதுவும் வந்து புது பிளேஸு, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நடக்கிறதுக்கு நல்லா பெரிய பிளேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா.
ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பெரிய இடங்க. ஸோ அதனால நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வந்து இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்து எலக்ட்ரிக் கார் தான் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் பண்ணியும் வந்து நம்ம ரூமுக்கே நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நெறைய தூரம் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எல்லாருமே இந்த வெஹிக்கிள் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, லக்கேஜ் எல்லாமே வந்து செக் இன் பண்ணிட்டு, ரூமுக்கு வந்து இப்போ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரூம் நம்பர் வந்து 2004 2004 அந்த ரூம் நம்பர் தான். ஸோ போற இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பிளேஸஸ் இருக்கு அப்படின்னு அவர் காமிச்சுட்டே போனாரு. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டோர் ப்ளே ஏரியா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஆம் ப்ளே ஏரியா ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்த்த உடனே ஓகே சொன்னது. பிகாஸ் இந்த ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அடல்ட்ஸ்க்கு இருக்கிற சைஸ்லயே வந்து குழந்தைங்களுக்கும் ஈக்குவல் சைஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ப்ளஸ் அதில வந்து ஸ்லைட்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து நாங்க அ ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து பார்த்துட்டு தான் நாங்க ஓகே பண்ணோம். ஸோ இங்க ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. சுப்பீரியர் ரூம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரூம், கிளப் ரூம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்யூட் ரூம் இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இந்த குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ரூம்ஸ் தான் அது. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா, கிளப் ரூமு. ஸோ 2 அடல்ட் அண்ட் 2 கிட் இருக்கிறதுனால நல்லா கிங் சைஸ் பெட்டாவே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு பசங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ரேஞ்சஸ். நாங்க கிளப் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால பர் டேக்கு வந்து 8000 சம்திங் அந்த மாரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம மத்த யூஸ் பண்ற அ அதாவது கேம்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சில கேம்ஸ் எல்லாமே காம்ப்ளிமென்டரியா வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கேம்ஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் போணும். ஸோ ரொம்ப வந்து சார்ஜஸ்லாம் சொல்ல முடியாது. ₹100 ₹200 அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விங் வந்து போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ திருத்தி பாப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ வந்து செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல. ரூம்குள்ள வந்த உடனே பெட்ல ஏறி ஒரே ஆட்டம் தான். ஸோ நார்மலாவே ஆரத்யாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ரூம்ஸ் அது மாரி ஸ்டே பண்றது இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்க அங்க மான்செஸ்டர்ல இருக்கும்போது கூட, நம்ம எங்கேயாவது டூர் போனோம் அப்படின்னா கூட, பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரூம்ல இருக்க தான் வந்து ஆசைப்படுவாங்களே தவிர, வெளியில சுத்துறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. ஸோ இங்கயும் அப்படிதான் வந்து ரூம விட்டு வெளியில வரதுக்கு அவளுக்கு மனசே இல்ல. ஸோ இந்த ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசெட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. லாக்கர் இருந்தது. அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங் பண்றதுக்கு ட்ரெஸ் ஹேங் பண்றதுக்கு ஹேங்கர், டிவி குடுத்திருந்தாங்க. ஃப்ரிட்ஜும் குடுத்திருந்தாங்க. ஸோ நாங்க ஃப்ரிட்ஜ் தான் கேட்கணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஏன்னா, குழந்தைங்களோட மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ அத ஸ்டோர் பண்றதுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நல்ல வேளையா அங்கேயே வந்து ஃப்ரிட்ஜஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து காஃபி டேபிள், சேர் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியா இருந்துச்சு. ஸோ பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஸ்பேஷியஸாவே வந்து பாத்ரூம் இருந்துச்சு. பாத்ரூமும் வந்து நல்லா நீட்டாவே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாட் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த டே வந்து ஹாட் வாட்டர் வந்துச்சு. ஸோ நாங்க வந்து ஈவினிங்ல வந்து ஸ்விம்மிங் போயிட்டு வந்து குளிக்கும்போதும் வந்து ஹாட் வாட்டர் நல்லாவே வந்தது. ஸோ டிவில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ் சேனல்லேருந்து எல்லாமே நார்மல் ஏர்டெல் ஃபைபர் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஏசி இருந்துச்சு. ஸோ நம்ம காஃபி போடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் பவுடர், காஃபி, டீ, சுகர், ப்ரவுன் சுகர் இது எல்லாமே கூட வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம டின்னர் புக் பண்ணணும் அப்படின்னா, மெனுவும் வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டின்னர் வந்து போயும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இங்கேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காம்ப்ளிமென்டரி. ஸோ ஃப்ரீயா தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம சாப்பிட்டுக்கலாம். மத்தபடி வந்து லன்ச்சு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா நைட்டு, ஈவினிங் டின்னர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பே பண்ணி தான்
பண்ணணும். பட் ஆனா ஈவினிங் டைம்ல டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த டீ, ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அது வந்து க க கிரவுண்ட்ல வந்து நெறைய குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு, சாங்ஸ் எல்லாம் போட்டு, அங்க வந்து நம்ம ரிலாக்ஸ்டா வந்து டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஆ ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம்லலாம் கொஞ்ச நேரம் பசங்கள விளையாட விட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, வெளியில வந்து நம்ம வந்து ஆ டின்னரோ, லஞ்சோ நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, ரொம்ப தூரம் நம்ம வந்து வர மாரி இருக்கும். பட் 100% நான் சொல்றேன், அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டு வந்து ஆசமா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஆ ஸோ அதனால வொர்த் டூ ஈட் தான். நம்ம ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிடுறது கூட நம்மளுக்கு வொர்த் தான். ஸோ பாப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கஞ்சி கஞ்சி கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் குக்கரும் வந்து நான் எடுத்துட்டே போயிட்டேன் நானு. ஸோ நம்மளுக்கு இன்கேஸ் வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அ தால் கிச்சடி, தால் ரைஸ், ரசம் ரைஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி நம்ம எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு த்ரூ அவுட் த ட்ரிப்பும் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு மேல வந்து ஸ்விம்மிங் பூல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க அ டே 1 அண்ட் டே 2 முடிஞ்சா டே 2வும் வந்து நான் அந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஆ ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. 2 டேஸ் வந்து ரிலாக்சேஷன் நம்ம வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே ஒரு ரெகுலர் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. ஆ ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாரி ரிலாக்சேஷன் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவ தான். ஸோ மார்னிங்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்திரிச்சோம், ரிலாக்ஸ்டா சாப்பிட்டோம், குக் பண்ற வொர்க் இல்ல அப்படிங்கிறதுனாலயே வந்து ஒரு ஹாப்பி தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வரப்போற வீடியோல டே 1 அண்ட் டே 2 நாங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். ஸோ குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.